தேவனுடைய மனுஷனாகிய எலிசா. எலிசா என்பதற்கு கர்த்தர் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். எலிசா ஒரு விவசாயியாக இருந்தவர். சவால்கள் நிறைந்த காலகட்டத்தில் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கென்று தேவனால் அழைக்கப்பட்டவர். தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு வந்து கடைசி வரைக்கும் தேவனுக்காய் அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தவர். எலியாவின் கீழ் 16 ஆண்டுகள் பயிற்றுவிக்கப்பட்டவர். தாழ்மையும் பொறுமையையும் கொண்டவர். எலிசாவின் ஊழியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஊழியத்தை அறிவித்தது. இஸ்ரேல் தேசம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போன போதும் தேவன் அவர்களை அழிக்க விரும்பாமல் எலிசாவை கொண்டு தேவ அன்பையும் கிருபையும் வெளிப்படுத்தி மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை தந்தார். தேசம் முழுவதும் தேவனை நிராகரித்த போதும் எலிசா தேவனுக்காய் வாழ்ந்தார். அது மட்டுமல்லாமல் தேவனுக்காய் வாழக்கூடிய ஒரு கூட்டத்தை எலிசா வழிநடத்தினார். தேவனுடைய மனுஷன் என்று 27 முறை வேதம் சாட்சி கொடுக்கிறது. 21 முறை தேவனுடைய தாசன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல சோதனைகளை கடந்து ஆவின் இரட்டிப்பான வரங்களை பெற்றுக் கொண்டவர். எலியாவின் ஆவிக்குரிய வாரிசாக எலிசா கருதப்படுகிறார். எலியாவை காட்டிலும் இரட்டிப்பான ஊழியத்தையும் இரட்டிப்பான அற்புதங்களையும் செய்தபடியால் அற்புதங்களின் மனிதன் என்று அழைக்கப்பட்டார். தேசத்தின் சாபம் நீக்கப்பட்டது. விதவையின் தேவை சந்திக்கப்பட்டது. மலடியான பெண் பிள்ளை பெற்றுக்கொண்டார். இறந்த பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்டது. குஷ்டரோகி குணமடைந்தான். ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். பண ஆசையோ பொருள் ஆசையோ இல்லாமல் வாங்குகிறதற்கும் விற்கிறதற்கும் இது காலமா என்று உலக ஆசையை தேவனுக்காய் குப்பை என்று எண்ணி விட்டவர். பலவீனத்திலும் முறுமுறுக்காமல் தேவ ஊழியத்தை உண்மையாய் செய்தவர். சீரிய ராணுவமே எதிர்த்து வந்தபோதும் பயப்படாமல் துணிச்சலுடன் இருந்தவர். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று தான் கண்ட பரலோக சேனையை தன் உடன் ஊழியக்காரன் காணும்படி தேவனிடத்தில் ஜெபித்தவர். எலிசா மரித்த பிறகும் அவனுடைய எலும்புகளிலிருந்து வல்லமை புறப்பட செய்து மரித்து போன ஒருவனை தேவன் உயிருடன் எழுப்பினார். எலிசா மரித்து போனாலும் எலிசாவை அழைத்த தேவன் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர், அவருக்கு முடிவே கிடையாது என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த சம்பவம். என்னதான் எலிசாவின் ஊழியம் கிருபையின் அடையாளமாக இருந்தாலும் கிருபையை அலட்சியம் செய்கிறவர்களை தேவன் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார் என்பதற்கு சாட்சியாக பெத்தேலில் 42 பிள்ளைகளை கரடி பீறி போட்டதும், கேயாசியை குஷ்டரோகம் பிடித்ததும், எலிசாவின் காலத்திலும் பஞ்சம் வந்ததும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கர்த்தர் கிருபை உள்ளவர், அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர். எலிசாவை போல் தேவனுடைய மனிதர்களால் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதியுடன் வாழ சவால் விடுகிறது எலிசாவின் வாழ்க்கை.